அரசியலை நாங்கள் எங்க அரசியலை பார்க்கிறோம் அல்லது எங்க அரசியலை தவிர்க்கணும்ன்றதுல நாங்கள் ஒரு ஒரு பூச்ச நிலையில இருக்கிறோம். குறிப்பாக இதுக்குள்ள அரசியல் இருக்கு. அரசியலை பார்க்கணும் சொல்லல, அரசியல் வீட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் ஒரு நீக்கமர கலந்துள்ள விஷயம், அரசியலை தவிர்க்க இயலாது. அரசியல் இப்ப என்ன சொல்றது, இதுக்கு நெருக்கடி தான், ஒரு காலம் மாற்று கருத்து இல்லை. அந்த நெருக்கடிக்குள்ள ஒரு அரசியல் செய்யப்படுது. அரசு கருவி அரசு இயந்திரத்தினூடாக அந்த அரசியலை செய்யும் போது நாங்க விடுதலைக்காக போராடுற ஒரு தேசிய இனம். எங்களுக்கு நாங்கள் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்க அந்த சந்தர்ப்பங்கள்ல எங்க அரசியலை செய்யறதுனால தான் எங்களை இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதை நாங்கள் அதை விட்டு கொடுத்து கொண்டு போகும்போது எங்களுடைய இருப்பு பாதிக்கப்படும். இன்றைக்கு நாங்கள் அனுரகுமார் நாயக்கா மக்களுக்கு செய்கிறார், மக்களுக்கான புனர்நிர்மாணத்துக்கு என்ன 25,000 கொடுக்கிறார், 50,000 கொடுக்கிறார், 1 கோடி வரைக்கும் கொடுக்கிறார். அவர் கொடுக்கல, அதான் பிரச்சனை. அவர் கொடுக்கல, அது மக்கள் நிதி. மக்கள் நிதி, அல்லாட்டி இன்றைக்கு புலம்பெயர்ல இருந்து கொடுக்கப்படுற நிதி, அதுகளைத்தான் மூல மக்களுக்குள்ள வழங்குகிறார். நீங்கள் அவர் கொடுக்கிறார்னு சொல்லி அவற்றை அரசியலை புகழும் போது நாங்க அவருக்கு பின்புலத்துல இருக்கிற அரசியலை நாங்கள் விளையாட தேவை இருக்குது. அவர் கொடுக்கறதுக்கான தேவை என்ன, அவரை ஏன் அப்படியும் செய்கிறார்